அன்னியாசை ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்துட்டு மை டர்ட்டி மைண்ட் வைஃபி ஹர் நாட்டி சீக்ரெட் வில் லீவ் யூ ஸ்பீச்லெஸ். ஸோ இது வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த ஒன் ஷாட் அவங்களுக்காண்டி தான். ஓகேவா, சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது உங்களை பார்க்கலாம். இப்போ தான் உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஜேகேவை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் சரியாக அவரை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த நிலமையில தான் இருக்குது. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜாக தான் நடந்திருக்கும். உங்களுக்கும் அவரை பற்றி தெரியாது, அவருக்கு உங்களை பற்றி எவ்வளோ தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட ஃபோனில் கூட பேசினது கிடையாது. அவ்வளோ அவசரத்தில் எல்லா மேரேஜும் முடிஞ்சிச்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் மேரேஜ் நடந்துருச்சுன்னே சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பால் சொம்பு எடுத்துகிட்டு நீங்கள் ஜேகேவோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே செம்மையாக யோசனை வந்துட்டுருக்கு. என்ன இவரை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதே, நாம் என்னென்னலாம் காத்துட்ருக்கோம். ஆனால் இவர் அப்படி இருப்பாரான்னு தெரியலையே. நாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளை மாதிரியே ஒருத்தன் கிடைப்பான்னு நினச்சேன். ஆனால் இவர் எப்படின்னு தெரில. அவருக்கும் நம்மளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. ஏஜ் கேப்பாக இருந்தால் என்ன ஆகிட போகுது. இருந்தாலும் பார்க்க ஹேண்ட்ஸமாக அழகாக தான் இருக்கார். அதில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுறது இருக்குமான்னு தான் தெரியல அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி நாட்டியாக சிரிச்சிட்டு நீங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ண வரீங்க. அப்போ தான் உங்கள் மைண்டுக்குள்ளே இதெல்லாம் ஓடிட்டுருக்கோம். அப்போ சடனாக டோர் அதே ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜேகே தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படின்ட்டு போட்டுட்ருக்காரு. அந்த ஷர்ட் அவருக்கு அவ்வளோ கச்சிதமாக இருக்குது. ஆனால் அதே பிஞ்சு போயிடும் போல் அந்த மாதிரி தான் அவர் பாடி இருக்குது. அவர் 6 பேக்ஸ் எல்லாம் அவர் ஷர்ட் போட்டிருந்தாலும் அப்படியே தெரியுது. என்னமோ பிரிண்ட் அடித்த மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் அதையே விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவர் இங்கே என்ன பண்ணுற, உள்ளே வரலையா? இந்தோ வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவர் சரி ஓகே அப்புறமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி திரும்பி நின்று வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி ஏதோ நடக்க போகுது, செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் செம்ம குஷியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு அங்கிட்ட திரும்பி இருக்கீங்க. ஜேகே வந்து பின்னாலேருந்து ஹக் பண்ணுவார், அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுவார். அப்படி இப்படின்ட்டுலாம் நீங்கள் கனவு கோட்டையே கட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜேகே உங்களை க்ராஸ் பண்ணி போயிட்டு நீ டயர்டாக இருப்ப, படுத்து தூங்கு அப்படின்ட்டு அவர் போய் படுத்துடுறாரு. நீங்கள் என்ன இவன், மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க, பட் இவன் இப்படி பண்ணுறான். நான் கூட வந்தோடனே எல்லாம் ஆரம்பித்து எல்லாம் ஜாலியாக போகும்னு நினச்சேன். ஆனால் இவன் ஐயோ, நான் நினச்சது கரெக்டாக தான் இருக்கு போல். இவன் இன்னோசென்ட் ஆக்குறான். இவெல்லாம் நம்மளுக்கு செட் ஆவானா? எல்லாம் எங்கள் அம்மா அப்பாவை சொல்லும். நம்ம பேசி பழகுன பிறகு மேரேஜ் பண்ணி வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க நோக்கத்தில் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் பெட்டில் உட்காடுறீங்க. உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வேறு இப்படி பண்ணுறீ உங்களுக்கு எதோலாம் வேறு வீடியோலாம் காமிச்சிருப்பா. நீங்கள் அதெல்லாம் பார்த்து செம்ம மூடில் வந்திருப்பீங்க. பார்த்தா ஜேகே போய் பார்த்து தூங்குன்ட்டாரு. நீங்கள் இவனை என்ன, நான் நினச்ச மாதிரி எதுவுமே அமையாது போல். அதுதான் சொல்கிறது, நம்ம நினைக்கிறது நடக்காதுன்னு. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணால் இவன் எப்படி இருக்கான், ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு தலையில் அடிச்சுக்கணும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி தூங்குறது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சாரீ கட்டிட்டு அதுக்கு தேவையான நகை அதெல்லாம் போட்டிருப்பீங்க. செம்ம வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ கட்டுறதுனாலே பிடிக்காது. இது என்ன கசன்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ஒரு பஞ்சமா மாதிரி போட்டு வரீங்க. கீழே ஷார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா உங்கள் நீக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது. உங்கள் தையெல்லாம் ஒரு மாதிரி ரிவீலிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போட்டு வந்த பிறகு தான் அப்பாடி இப்போ தான்டா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. படுத்துட்டு உங்களுக்கு ஃபுல்லு என்ன பண்ணுறது, இவன் இப்படியே இருந்துருவானா என்ன? லாஸ்ட் வரையும் இப்படியே இருந்துட்டா நம்ம நிலமை என்ன ஆகுறது? நம்ம டீனேஜில் யோசித்து வச்சு அது இதுன்ட்டு ஏதோ யோசித்து வச்சுட்டு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்டா அப்படின்ட்டு வந்தா இவன் அதுக்கு மேலே இருக்கான். என்னமோ அப்படின்ட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே மிட் நைட் ஆகுது. அப்போது ஜேகே தண்ணி குடிக்கிறதுக்காண்டி எந்திரிச்சிட்டு தண்ணி குடிக்கிறாரு. ஒரு டிம்மான லைட் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் பஞ்சாமான்லன்னு படுத்துட்ருப்பீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்க. உங்கள் மேலே பெட்ஷீட்டெல்லாம் போத்திருக்கு. பட் அதை உல்டான்ற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டு மண்டக்க படுத்துட்ருக்கீங்க. இதில் உங்கள் ஹிப்ஸ் எல்லாம் ரிவீலிங்காக தெரிஞ்சிட்ருக்கு. உங்கள் தைஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ரிவீலிங்காக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போய் ஒரு மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு. அந்த டிம் லைட்டில்
அவருக்கு உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு. அவருக்கே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே தோணிட்டுருக்கு. பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் ஃபேஸில் ஏதோ ஒன்று பளிச்சுன்னு அடிக்குது. அப்போ அவர் என்னன்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க ஹிப்ஸில் நீங்கள் ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பீங்க, ஹிப் செயின். ஸோ அது அவருக்கு ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியுறதுனால அவர் பார்க்குறாரு. ஒரு மாதிரி கோல்டு கலரில் ஒன்று போட்டிருக்கீங்க, என்னது இது அப்படின்ட்டு அவருக்கு புரியல ஸ்டார்டிங்கில். அவர் என்ன இது எதுக்கு அவள் அங்கே போட்டிருக்கா அப்படின்ட்டு அதை வந்து தொட்டு அது என்ன அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது அவரோட கோல்டான ஹேண்ட்ஸ் உங்கள் ஹிப்ஸில் லைட்டாக படுது. அந்த தொடுகை உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி முழிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜேகே பார்க்குறாரு, என்ன முழிச்சிட்டாலான்ற மாதிரி. பட் நீங்கள் தூக்கத்துலேயே அவர் ஹேண்ட்ஸை உங்கள் ஹிப்ஸை சுற்றி ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகேக்கு என்ன அப்படின்ட்டு கையெடுக்க பார்க்குறாரு. பட் முடியல. நீ இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு அவரோட கையை நீங்கள் உங்கள் வயிற்றில் வச்சுக்கிறீங்க. அவரோட கோல்டு ஹேண்ட்ஸ் உங்கள் வயிற்றில், பேரான வயிற்றில் படுது. உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நீங்கள் அந்த தூக்கத்துலேயே சிரிச்சுக்கிறீங்க. பட் ஜேகேக்கு தான் இங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரேஸ் ஆகிட்டுருக்கு. பட் அவருக்கு உங்கள் மேலேருந்து எப்படி கை எடுக்கிறதுன்னு கூட தெரியல. ஏன்னா நீங்கள் அவ்வளோ க்ரிப்பில் பிடிச்சிட்ருக்கீங்க. அவர் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் அவர் அப்படியே சரின்ட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டாரு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகேக்கு அது ஞாபகம் இல்லை நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆனது அதெல்லாம் ஞாபகம் இல்லை போல். அவர் யாருமே இல்லைன்ட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டார். நீங்கள் வேறு அங்கே குளிச்சிட்ருக்கீங்க. அதுவும் நீங்கள் ஃபுல்லு நேக்டாக இருக்கீங்க. அதுவும் நீங்கள் குளிச்சுட்ருக்க பிளேஸில் ஃபுல்லு கிளாஸால் தான் இருக்குது. ஸோ அது அப்படியே ரிவீலிங்காக தெரியும் வெளியிலேருந்து பார்த்தா. ஜேகே ஸ்டார்டிங்கில் அதை பார்க்கல, அதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு. ஐயோ அப்படின்ட்டு அவர் திரும்பிடுறாரு. நீங்களும் அப்போ தான் பார்க்குறீங்க. ஐயோ அப்படின்ட்டு ஜேகே பாவம் அங்கே புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு போக போகிறாரு. நீங்கள் ஐயோ இருங்க, நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பாருங்கள், நான் இங்கிட்டு தானே குளிச்சுட்ருக்கேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்றீங்க. ஜேகே சரின்றாரு. பட் அவருக்கு ஒரு மாதிரி தயங்கிட்டுருக்காரு. நீங்கள் என்ன, நான் உங்களோட ஒய்ஃப் தானே, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நானே சொல்கிறேன்ல. அப்புறம் தான் ஜேகே போயிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டுருக்காரு. அவர் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் என்ன இவன் நம்மளை இப்படி பார்த்தோம், இவனுக்கு எதுவும் பண்ண தோணலையா என்ன அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாஷ் ஓட்டிகிட்ருக்கீங்க. சரி அப்போ நாம் தான் ஏதாச்சும் பண்ணணும் போல் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே மாடர்னாக போஸெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, காலை தூக்கி மேலே வைக்கிறது அது இதுன்ட்டு. ஜேகே அதை ஓரக்கண்ணால் பார்க்குறாரு. பட் நோட்டீஸ் பண்ணாத மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. அவர் உங்களுக்கே தெரியாமல் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் போடா இவன் ஒருத்தன், நம்ம எது பண்ணாலும் நம்ம வழிக்கு வர மாட்டான் அப்படின்ட்டு நீங்கள் ஹோப்பை விட்டுட்டு நீங்கள் திரும்ப நின்று நீங்கள் பாட்டில் குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் தான் ஜேகே எந்த எசிஸ்டன்ட்டும் இல்லாமல் பார்க்குறாரு. நீங்கள் திரும்ப நின்று குளிச்சிட்ருக்கீங்களா? அவர் உங்களை விடாமல் மேலும் கீழேயும் ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் காற்றுலேயே உங்கள் ஷேப்பை வரைஞ்சிட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அப்படியே சிரிச்சிட்டு ஒரு மாதிரி உங்கள் ஷேப்பை காற்றுல வரைஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இவன் இன்னும் இருக்கானா இல்லை போயிட்டானா அப்படின்ட்டு திரும்புறீங்க. பார்த்தா ஜேகே இல்லை, போயிட்டாரு. இவனை நாமளே இவனுக்கு எவ்வளோ சான்ஸ் பண்ணி கொடுத்தாலும் இவன் எதுவுமே பண்ண மாட்டான் போல். நம்ம வாழ்க்கை இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. இங்கிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி செம்மையாக ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவர் வெளியில் வந்துட்டு செம்மையாக மூச்சு வாங்கிட்டுருக்காரு. அப்போது அப்படின்ட்டு சவுண்ட் கேட்குது. ஜேகே ஐயோ என்னாச்சு அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. பட் போனோடனே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பிக்கிறாரு. நீங்கள் என்னை தூக்குங்க, நான் கீழே விழுந்துட்டேன். என்னாச்சு, எப்படி விழுந்தீங்க? இல்லை அது தெரில, ஏதோ ஒன்று அங்கே இருந்துச்சு, அதில் வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன். சரி அப்போ எந்திரிங்க அப்படின்ட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு கையை கொடுக்குறாரு. நீங்கள் இப்போ என்ன உங்களுக்கு, நான் உங்களோட ஒய்ஃப் தானே? இல்லை அது தப்பு இல்லை. ஐயோ உங்களை வச்சுட்டு முடியல, நான் டவல் வேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் திரும்பலாம். அப்புறம் தான் ஜேகே திரும்புகிறாரு. திரும்பிட்டு என்னை தூக்குங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களை தூக்குறாரு. உங்கள் தைஸில் அவர் கை வச்சு, அதுக்கப்புறம் உங்கள் ஷோல்டரில் கை வச்சு உங்களை தூக்கிட்டு வெளியில் வராரு. வெளில வந்துட்டு என்னாச்சுங்க, ரொம்ப வலிக்குதா என்ன? ஆமாம் வலிக்குது. அப்போ ஜேகே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன்
அப்படின்ட்டு ஜேகே போய் உங்களுக்காண்டி மெடிக்கல் கிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் காலில் மெடிசின் போட்டுட்ருக்காரு. நீங்கள் வலிக்குது, ஓ இரு நான் பொறுமையாக போடுறேன் அப்படின்ட்டு அவர் போட்டு விட்டுட்ருக்காரு. நீங்கள் ஓகே இப்போது சரி வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் அது வந்து என் தலை கொஞ்சம் ஈரமாக இருக்குது, கொஞ்சம் தோட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓ அவ்வளோதானா சரின்ட்டு ஜேகேஓ டவல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹேர்ஸ் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஜேகே என்னங்க, இல்லை நான் உனக்கு கேட்பேன், தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க தானே? எதுவும் நினச்சிக்க மாட்டேன், கேளுங்க. இல்லை அது என்னையா நீங்கள் உள்ளே குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கல்ல, அப்போது உங்களுக்கு வேறு எதுவும் தோணலையா? என்ன என்ன கேட்டீங்க, எனக்கு புரியல. இல்லைங்க, நான் குளிச்சுட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்ததை பார்த்தீங்க, பட் உங்களுக்கு ஏன் என்கிட்ட எதுவும் அத்துமீறணும்னு தோணவே இல்லையா அப்படின்ட்டு நீங்களே வாய் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக கேட்டுறீங்க. பட் ஜேகே இல்லைங்க எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அப்போ நீங்கள் இவன்ட்டு கேட்குறது ஒன்று தான், கேட்காததும் ஒன்று தான் அப்படின்ட்டு திரும்பிக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, விட்டுருங்க, மறந்துடுங்க நான் என்ன சொன்னேன்னு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி இங்கிட்டு திரும்பி ஐயோ இவனை வச்சுட்டு முடியலடா அப்படின்ட்டு இருக்கீங்க. பட் ஜேகேக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நல்லா புரியுது. அவர் லிப்ஸோடத்தில் ஒரு ஸ்மிக் வருது. அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு கூட ப்ரிட்டெண்ட் பண்ண முடியுது. ஸோ அவர் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தலையெல்லாம் ஃபுல்லு பண்ணி விட்றாரு. என்னங்க ஓகேவா? ஓகே சரி உங்களுக்கு இருங்க, நான் போய் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். இல்லை நான் கீழே போய் சாப்பிட்றேன். நீங்கள் எப்படி வருவீங்க, உங்களுக்கு தான் கால் வலிக்குது. ஆமாம் கரெக்டு தான், என்னால் நடக்க முடியாது, பட் உங்களால் முடிஞ்சால் என்னை தூக்கிட்டு வேணால் போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் இழுத்துட்டே சொல்கிறீங்க. சரின்ட்டு ஜேகேவும் பாவமாக ஃபீல் ஆகி உங்களை அப்படியே தூக்குறாரு. ஆனால் நீங்கள் டவல் மட்டும்தானே வேர் பண்ணியிருக்கீங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களா? இல்லை நான் சாப்பிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் டவலோட பரவாயில்லைங்க, நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கோம், இதில் என்ன இருக்குது? சரின்ட்டு ஜேகே கொஞ்சம் தங்கிட்டே உங்களை கீழே தூக்கிட்டு வராரு. நீங்கள் அவர் கழுத்தில் கையை ரேப் பண்ணிட்டு அவர் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவருக்கும் உங்களுக்கும் அவ்வளோ ஏஜ் கேப் இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு கிட்ட அட்ராக்டிவாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவரும் உங்களை கீழே தூக்கிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாரு. அவரே உங்களுக்கு சர்வ் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பண்ணுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் ரசிச்சிட்ருக்கீங்க கன்னத்தில் கை வச்சுட்டு. நீங்கள் வேறு ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரி கன்னத்தில் கை வச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஹாஃப் செஸ்ட் அப்படியே தெரிஞ்சிட்ருக்கு ஜேகேக்கு. பட் அவர் அதை பார்க்காத மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவரால் முடியல, இருந்தாலும் ஓரக்கணத்தில் பார்த்துட்டு தான் இருக்கார். நீங்கள் வேணும்னே தான் ஒரு மாதிரி போஸெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அவர் ஐயோ இவ வேறு என்ன பண்ணிகிட்ருக்கா, வேணும்னே பண்ணுறாளா இல்லை என்னன்னே புரியல அப்படின்ட்டு ஜேகேவும் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு உங்களை பார்க்காம சேரில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க ஜேகேவை பார்த்துட்டே, அதுவும் ஒரு மாதிரி செக்ஸியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகே ஐயோ இவ வேற ஏன் நம்மளை இப்படி பண்ணுறா, இவளை பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு அவர் குனிஞ்சிட்டு அவர் பாட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் ஜேகே என்னங்க, இல்லை அது வேணும், இதுவா அப்படின்ட்டு ஜேகே எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் என்னவா நம்மளை பார்க்கவே மாட்டான், ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா கேட்குறீங்க. ஜேகே அதெல்லாம் உங்களை பார்க்காமே பண்ணுறாரு. நீங்கள் ஐயோ இவனை வச்சுட்டு முடியலடா அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டேன், சரி இருங்க நானும் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஜேகேவும் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் ஜேகே எந்திரிச்சு போக பார்க்குறாரு. நீங்கள் அவர் கையை பிடிக்கிறீங்க. என்ன வேணும்? அதுவா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே காலரை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறீங்க. அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் இன்ச்சு தான் கேப் இருக்கும். அவர் உங்கள் ஐஸையே பார்த்துட்ருக்காரு விடாமல். நீங்கள் அவர் லிப்ஸை பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறா, நம்மளை கிஸ் பண்ண போகிறலாம் என்ன அப்படின்ட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் லிப்ஸில் லைட்டாக ஜாம் ஒட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் தம் ஃபிங்கரால் அதை அப்படியே தொடச்சி நீங்கள் உங்கள் லிப்ஸில் வச்சு சாப்பிட்றீங்க. ஒரு மாதிரி சக் பண்ணி சாப்பிட்றீங்க. ஜேகே பார்க்குறாரு நீங்கள் பண்ணுறதெல்லாம். அவர் ஐயோ என்ன இவ இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு அவர் மைண்ட் வாஷ் ஓட்டிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே இருக்காரா. நீங்கள் என்னங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஆமாம்ல அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி தடுமாறிட்டே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு நீங்கள் கையை விரிக்கிறீங்க. ஜேகேவும் உங்களை மறுபடியும் பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு மேலே ஸ்டெப்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு.
அப்போது அவரோட ஹேண்ட்ஸ் உங்களை ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கு. உங்களுக்கு வலிக்குதுங்க. ஆ சரி அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் லூஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரோட நெக்கை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கும் கொஞ்சம் தான் இன்ச்சு கேப் இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே ஏன் இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க? இல்லை நான் கீழே விழுந்துட்டேன்னா அதுக்கு தான் அப்படின்றீங்க. ஜேகே சரின்ட்டு உங்களை ரூமில் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவர் பாட்டில் ரெடி ஆகிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. நீங்கள் அவர் போன பிறகு இவருக்கானே அப்படின்ட்டு எந்திரிச்சு நார்மலாக நடக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் அடியெல்லாம் படலை. நீங்கள் ஜேகேவோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த சீனெல்லாம் போட்டிருப்பீங்க. அதனால நீங்கள் இவ்வளோ பண்ணியும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை போல் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் போய் ரெடி ஆகிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஜேகேவோட எப்படி அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் ஏதோ கனவு கண்டிருப்பீங்க. ஐயோ இப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து வச்சதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணி வச்சுருவீங்க. ஏன்னா நீங்கள் ஜாஸ்தி இந்த பிட்டு படம் அதெல்லாம் பார்க்குற ஆள். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாதிரி நாட்டியான ஒரு பொண்ணு தான். அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இதெல்லாம் சொல்லி புலம்பிகிட்ருக்கீங்க. அவள் என்னடி சொல்கிற? சரி அவங்களுக்கும் இருக்கும், கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுத்துப்பாரு, என்ன அது பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்கள் அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போயே வேணும். லூசாடி நீ, இதெல்லாம் லாலிபாப்பா நீ கேட்டோன்னே வாங்கி கொடுக்குறதுக்கு? இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும்டி. இரு அவர் கொஞ்சம் மைண்டை செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுவார். ஆனால் எனக்கு இப்போயே வேணுமே, எனக்கு செம்மையாக கிரேவிங்ஸாக இருக்கே. வையன் ஏண்டி இப்படி காஜா தெரிஞ்சிட்ருக்க? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறி, ஒன்றும் ஆகிடாது. உனக்கே தெரியும் தானே, இதுக்காண்டி எத்தனை நாள் நானும் நீனு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீ இன்னும் இப்படி சிங்கிளாக சுற்றிட்டுருக்க. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அந்த ஹாப்பியை கூட முழுசாக என்ஜாய் பண்ண முடியாத நிலமையில இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே நைட் டைம் வராரு. வந்துட்டு என்ன இப்போ உங்களுக்கு கால்வலி பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்றீங்க. சரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள் என்ன என்னைய வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்ருக்கீங்க? உங்கள் இஷ்டப்போக்கில் வாடி போடின்னு கூப்பிட்லாம்ல. அதுவா, இது ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்கும், நான் வேணால் பழகிக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் சரி அப்படின்றீங்க. சரி அப்போது வாங்க டின்னர் சாப்பிட்லாம். நான் சாப்பிட்டேன். ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜேகே போகிறாரு. நீங்கள் எனக்கு கீழே போகணுன்னு ஆசையாக இருக்குது, என்னை கொஞ்சம் கீழே கூப்பிட்டு போகிறீங்களா? சரின்ட்டு ஜேகே மறுபடியும் உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு கீழே வராரு. கீழே வந்துட்டு உட்காருங்க. எனக்கு அங்கே உட்கார பிடிக்கல, பின்ன எங்கே உட்காரணுன்னு ஆசையாக இருக்குது. உங்கள் மடியில் தான். என்ன சொன்னீங்க? இல்லை, உங்கள் மடியில் உட்காரணுன்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. அது அப்படின்ட்டு ஜேகே அங்கே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அதுக்குலாட்டியும் ஜேகேவை சேரில் உட்கார வச்சு நீங்கள் அவர் மேலே உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஸோ நீங்கள் அவர் நெக்கோட அப்படியே நீங்கள் ரேப் பண்ணிக்கிறீங்க. ரேப் பண்ணிட்டு அவரையே விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அவர் வேறு வழி இல்லாமல் அவர் அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் என்னங்க கஷ்டமாக இருக்கா என்ன? ஆமாம், நீங்கள் வேணால் சைடில் உட்காந்துக்கிறீங்களா? இல்லை அப்படி கேட்கல, உங்களுக்கு சாப்பிட கஷ்டமாகிடுச்சுன்னா நான் வேணால் ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் பிளேட் எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது உள்ளெல்லாம். பட் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. உங்களை ஃபேஸ் கூட பண்ண முடியல. ஸோ அவர் ஃபுட்டை மட்டும் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் எடுத்து அவருக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. நீங்கள் ஆனால் இன்னும் எந்திரிக்காமல் அவர் மேலே உட்காந்துட்ருக்கீங்க. எந்திரிச்சா நம்ம போய் தூங்கலாம். ஆமாம் சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்போது விழுக போயிடுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பிடிச்சிடுறாரு. சாரிங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், பரவாயில்ல அப்படின்ட்டு ஜேகே உங்களை தூக்கிட்டு மறுபடியும் மேலே கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அப்போ நீங்கள் அவரையும் பிடிச்சி இழுத்துடுறீங்க. அவர் அப்படியே உங்கள் மேலே வந்துட்டார். நீங்கள் சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன், பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் உங்களை விட்டு நகர்ந்து படுத்துக்கிறாரு. நகர்ந்து அவங்கள ஃபேஸ் பண்ணாமல் ஆப்போசிட் சைட் படுத்துக்கிறாரு. நீங்கள் என்னவா, நாமளும் எவ்வளோதான் ட்ரை பண்ணுறது, இதுக்கு மேலே வந்துட்டு இவ்வளோ அட்வான்டேஜ் கொடுத்துட்ருக்கோம், ஒன்றுமே யூஸ் பண்ண மாட்டான். இதுக்கு மேலே நான் மட்டும் என்ன போயிட்டு அவனுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறது? நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்க்கலாம், அவனுக்கே தோணுச்சுன்னா வேணால் வரட்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. இவருக்கு எவ்வளோ தான் நாமளும் சான்ஸ் பண்ணி கொடுக்குறது, ஒன்றாத்தையும் யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பண்ணுறதா இல்லை,
அப்படின்ட்டு நீங்கள் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகே நீங்கள் தூங்கின பிறகு தான் திரும்பி படுக்கிறாரு. திரும்பிட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி அழகாக தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அவர் உங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹிப்ஸை பார்க்குறாரு. அந்த செயின், நீங்கள் ஹிப் செயின் போட்டிருப்பீங்களா, அதுதான். அவருக்கு அதில் ஏதோ ஒன்று அட்ராக்டிவாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் அழகான சாஃப்டான ஹிப்ஸில் அது ஒரு மாதிரி மின்னிட்டுருக்கு. ஸோ அவருக்கு அதை தொடணும், உங்கள் ஹிப்ஸை ஒரு மாதிரி டச் பண்ணும் அப்படின்ட்டுலாம் தோணிகிட்ருக்கு. அவர் கை கூட அவர் கண்ட்ரோல் இல்லாமல் வந்துருச்சு. பட் இல்லை, இது தப்பு அப்படின்ட்டு அவரை ஏதோ ஒன்று தடுக்குது. ஸோ அவர் சரின்ட்டு கையை எடுத்துகிட்டு அவர் பாட்டில் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் நைட்டில் ஒரு மாதிரி தூக்கத்துலேயே எல்லோரும் புரள்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி நீங்கள் புரண்டுட்டே போய் ஜேகே மேலே படுத்துடுறீங்க. ஜேகே சடனாக முழிச்சிட்டாரு. என்ன நம்ம மேலே வெயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறாரு. நீங்கள் தான் அவர் மேலே காலை கையை தூக்கி போட்டு தூங்கிட்டுருக்கீங்க. அவர் ஐயோ இவ வேற ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவ வேறும் நம்மளை என்ன பண்ணுறா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி தோணுது. சரின்ட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் மார்னிங் ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸாக ஐரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா உங்களுக்கு குக்கிங்கெல்லாம் சுத்தமாக வராது. ஸோ ஜேகே தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஐரன் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க ஜேகேவோட ஷர்ட்ஸ் எல்லாம். அப்போ ஜேகே பார்க்குறாரு உங்களை. நீங்கள் ஒரு மாதிரி ஒயிட் கலர் பனியன் மாதிரி போட்டு அது மேலே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க. அந்த ஷர்ட்டில் 4-5 பட்டன் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ உங்கள் அப்பர் செஸ்ட் கொஞ்சம் ரிவீலிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு மெஸ்ஸி பன் மாதிரி போட்டிருக்கீங்க. போட்டுட்டு நீங்கள் சின்சியராக ஐரன் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்க்கும்போது அவருக்கு ஏதோ தோணிகிட்ருக்கு. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. அவருக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அவர் விடாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார்ல, அப்போ தெரியாதனமாக அவர் கையை கட் பண்ணிட்டாரு. அப்போ நீங்கள் ஐயோ என்னாச்சு ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட வரீங்க. அவர் உங்களை விட்டு தூரமாக ஓடிட்டுருக்காரு. நீங்கள் என்னாச்சு, ஏன் இப்படி ஓடுறீங்க? அப்போ ஜேகேக்கு இல்லை கிட்ட வராத, என் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியாது, என் கண்ட்ரோல் மீறிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் அவர் உங்களை விட்டு ஓடிட்டுருக்காரு. நீங்கள் அது புரிஞ்சிக்காமல் அவர் கிட்ட வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட் எண்டில் நீங்கள் அவரை பிடிச்சிட்டு ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல. அவர் கையெடுத்து உங்கள் லிப்ஸில் வச்சிடுறீங்க. நீங்கள் அந்த பிளட்டை சக் பண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. அவர் எச்சி முழுங்கிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரால் முடியல, அவர் கண்ட்ரோலை மீறி அப்படியே உங்களை இறுக்கி ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்ருக்காரு. உங்கள் ஹிப்ஸில் இருக்க அவரோட ஹேண்ட்ஸை டைட்டன் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்னாச்சு? அது 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 வந்து அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரியே சொல்லிகிட்ருக்காரு. அவருக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்னாச்சு, ஏன் இப்படி ஸ்வெட் ஆகுது? அது அது எனக்கு தெரில அப்படின்ட்டு உங்களை விட்டுட்டு அவர் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டாரு. நீங்கள் என்ன இவன், நம்மளே இவனுக்கு சான்ஸ் பண்ணி கொடுத்தாலும் இவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். இன்றைக்கி நம்ம ஒன்றுமே பண்ணலை, நாம் பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்ருந்தோம். இவனுக்கு ஒரு மாதிரி தோணிருக்கு. பரவாயில்லையே, நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னா கூட இவனுக்கு எதுவும் தோணுது. அப்போ இனிமேல் எதுவுமே பண்ணக்கூடாது, இவனே நம்மக்கிட்ட வந்துடுவான் அப்படின்ட்டு நீங்கள் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு நீங்கள் போய் ஐரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் உங்களை பார்க்க கூட இல்லை, அப்படியே கிளம்பிட்டாரு ஆஃபீஸ்க்கு. நீங்கள் என்னவா பார்க்காம கிளம்பிட்டா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இவன் நம்மளை விட எவ்வளோ பெரியவன், ஆனால் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு உங்களுக்கு சிரிப்பு தான் வருது ஜேகேவை நினச்சி. அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வழக்கம் போல் ஜேகே நைட்டு தான் வராரு. வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே வராரு. நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க சோகமாக. ஜேகே என்னாச்சுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? என்னை எப்போ பார்த்தாலும் இப்படி ஃபார்மலாக கூப்பிட்றத நிறுத்துறீங்களா? சரி நான் அப்படி கூப்பிடல, உன்னை வையனே கூப்பிட்றேன், ஓகேவா? ஓகே சரி, என்னாச்சு சொல்லு. இல்லைங்க, எனக்கு கால் வலிக்குது. ஏங்க நீங்கள் தான் சரியாயிடுச்சுன்னு நீங்களே. அது சரியாயிடுச்சு, பட் இன்றைக்கி சும்மா வீட்லேயே இருக்கோமே அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ரன்னிங் பண்ணேன், அதில் என் காலெல்லாம் வலிக்குது. ஐயோ ஏன் தான் இப்படி பண்ணுறியோ தெரில. நேற்று தானே உனக்கு கால் சரியாச்சு, அதுக்குள்ளாட்டியும் மறுபடியும் கால் வலி எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு அவர் உங்களை பற்றி ரொம்பவே அக்கறைப்பட்டு பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு சிரிப்பு வருது, நம்மளை பற்றி இவன் அக்கறைப்படுறானே அப்படின்ட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி இருங்க அப்படின்ட்டு அவர் போய் ஆயிலை லைட்டாக சூடு பண்ணிட்டு வராரு. சூடு பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் கால் கீழே தேய்ச்சிட்ருக்காரு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே வலிக்குது,
அப்போ அவர் மேலே வந்து தேய்ச்சிட்ருக்காரு. நீங்கள் இங்கே இங்கே அப்படின்ட்டு நீங்கள் மேலே ஏற்றிட்டே போகிறீங்க. அவரும் தேய்ச்சிட்ருக்காரு. உங்கள் நீக்கிட்ட வந்து தேய்ச்சிட்ருக்காரு. நீங்கள் இன்னும் இங்கே வலிக்குதுங்க, அதெல்லாம் பரவாயில்ல, இங்கே தான் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் தைஸை காமிக்கிறீங்க. அவர் ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாரு. என்னாச்சு, எனக்கு வலிக்குது, ஆ இந்த இந்த ஒரு நிமிஷம் தேய்ச்சிட்றேன் அப்படின்ட்டு அவர் ஆயிலை அப்படியே உங்கள் காலில் போடுறாரு. உங்கள் தைஸ்லேருந்து அப்படியே ஆயில் ஒழுவுது. ஸோ அவர் அதை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் தைஸில் மசாஜ் பண்ணி விட்டுட்ருக்காரு. இவ்வளோ நேரம் அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்த அவர் கை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதுதான் வேணுன்ற மாதிரி ஸ்மிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டை ஏற்றிட்டே போயிட்டுருக்காரு. ரொம்ப ஹார்டாக உங்கள் தைஸெல்லாம் தேய்ச்சிட்ருக்காரு. என்னங்க வலிக்குது, ஆ ஆ அது அது வந்து அப்படின்ட்டு அப்போ கூட அவர் ஸ்பீடை கம்மி பண்ணாமல் ஒரு மாதிரி தேய்ச்சிட்ருக்காரு. அவருக்கு அது ரொம்பவே அட்ராக்டிவாக ஃபீல் ஆகிட்ருக்கனால அவர் ரொம்பவே ஒரு மாதிரி தேய்ச்சிட்ருக்காரு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே அப்படின்ட்டு நீங்கள் காமிக்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி தயங்கிட்டே அங்கேயும் போய் தேய்க்கிறாரு. தேய்ச்சிட்டு அவருக்கு முடியல, அங்கே செம்மையாக அவருக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. விட்டால் அவரால் இப்பயே உங்களை செம்மையாக பண்ணிடுவார். ஸோ அவர் இல்லை இல்லை இது தப்பு அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு அவர் வாஷ்ரூம்குள்ளே ஓடி போயிட்டார். நீங்கள் ஐயோ இப்போ தான் நம்ம வழிக்கு வந்த மாதிரி இருந்தான், அதுக்குள்ளாட்டி என்ன போயிட்டான் இவன் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்போ அவர் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு அவரால் முடியல, செம்மையாக ப்ரீத் பண்ணுறாரு, அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காரு. அவரால் முடியல. ஸோ அவர் போயிட்டு கோல்டு ஷவர் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 ஹார் கிட்ட அவரோட ஹீட்னஸை கம்மி பண்ணுறதுக்காண்டி கோல்டு ஷவர் எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வராரு. வந்து பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. அவருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அவர் வரவே இல்லைன்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து நீல் டவுன் பண்ணி உட்காராரு. நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்களா, உங்கள் அழகியே கொஞ்ச நேரம் ரசிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் தைஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்றாரு. அதுக்கப்புறம் ஜேகேவும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு அவரோட ஹீட் இன்னும் கம்மியாகல, அவருக்கு செம்ம மூடாக இருக்குது. ஸோ அவர் உங்களை பேக்லேருந்து மட்டும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபேஸ் மேலே வச்சு தூங்கிட்டுருக்காரு. அவரால் இது மட்டும்தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டான் அவர் கண்ட்ரோலாக இருக்கார். இப்படியே கொஞ்ச நாள் ஆகும். இப்போது நீங்கள்லாம் அவ்வளோவெல்லாம் எஃபெக்டெல்லாம் போடுறதில்ல, எனக்கு வேணா பண்ணிட்டு இல்லைனா போயிட்டு போட்டுன்ற மாதிரி தான் விட்டுட்டீங்க. அதனால் ஜேகேவும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு, நீங்களும் அவர்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க. எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வர டர்ட்டி ஜோக்ஸு எல்லாத்தையுமே சொல்கிறீங்க, பட் ஜேகேக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் ஒரு நாள் ஜேகே கிட்டே பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே எதார்த்தமா, வயன் உனக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்குன்றீங்களா? எனக்கா சொன்னவனை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க தானே? சேச்சே, நான் அதுக்கு நினச்சிக்க போகிறேன். நம்ம இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தானே பழகிட்டுருக்கோம், ஸோ நீ சொல்லலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சரி, அது வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்த பிரிஞ்சாலோ மேரேஜ் பண்ணிக்குது, ஓகேவா? சரி, அந்த பிரிஞ்சால் 2த்துக்கும் ஒரு பேபி பிறக்குது. ஓ, உனக்கு பேபின்னா ரொம்ப பிடிக்குமா, குழந்தைங்களாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு அவர் இன்னோசென்ட்டாக கேட்குறாரு. நீங்கள் சேச்சே பேபிங்களை பிடிக்கும் தான், ஆனால் அது எப்படி வருதோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அது அது வந்து அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி தடுமாறிட்டுருக்காரு. நீங்கள் சரி விடுங்க, ஒன்றும் இல்லை, நீ நிஜமாக தான் சொல்கிறியா என்ன? உனக்கு அந்த ப்ராசஸ் தான் ரொம்பவே பிடிக்குமா? ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் இழுத்துட்டே சொல்கிறீங்க. அவர் வையன் நீ ஏண்டி இவ்வளோ நாட்டியாக இருக்க? நான் அப்படி தான். அதுக்கு இவ்வளோ போவட்டாவா பேசுவ? என்ன இருந்தாலும் நான் ஒரு பையன், என்கிட்ட இப்படி பேசுகிற? உங்களுக்கு தெரியல என்னை பற்றி, நான் இன்னும் போவட்டாக பேசுவேன், இது கொஞ்சம் தான் அப்படின்றீங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் ரூமில் இருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா. என்னடி, என்ன உன் புருஷன் உங்ககிட்ட ஏதாச்சும் பண்ணானா இல்லை இன்னும் ஒன்றுமே இல்லையா? ஒன்றும் இல்லை, அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வரமாட்டார். என்னடி சொல்கிற? இப்போ தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் நான் உன்கிட்ட பேசுவேனே, அந்த மாதிரி போவாட்டா ஒரு மாதிரி அந்த டர்ட்டி டாக்ஸ் எல்லாம் இப்போ தான் பேச லைட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். என்னடி இவ்வளோ ஸ்லோவாக இருக்க? நான் உன்னை என்னமோ நினச்சேன், ஏதோ ஸ்டார்டிங்கில் எல்லாம் பண்ணி போட்டுட்டு எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன்னு நினச்சேன்.
ஆ என்ன பண்ணுறது, எனக்குன்னு பாரு எப்படி வச்சிருக்கான். இவனை வச்சுக்கிட்டு என்னால் சத்தியமாக முடியல. ஏ என்னடி சொல்கிற வையன், எல்லாருக்கும் ப்ரோவாக இருக்க நீ தான், நீயே இப்படி சொல்லலாமா? அப்போ நாங்கள்லாம் எங்கடி போகிறது? ஆ உங்களுக்கெல்லாம் நல்லா தான் வந்து வச்சுருப்பாங்க, எனக்கு தான் இப்படி இருக்கான். நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஏதாச்சும் பண்ணால் அவன் எதுவுமே பண்ண மாட்டான், நான் ஏதாச்சும் பண்ணலன்னா அவன் ஏதோ பண்ணுறான். எனக்கு புரியல. ஐயோ வையன், சரி இப்போ என்ன பண்ணுறதா இருக்க? எனக்கு தெரியலடி, உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லு. ஐடியாவா? வையன் நீ என்கிட்ட கேட்கலாமா? எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குற ஆளே நீ தான், நீ போய் என்கிட்ட ஐடியா கேட்குற? வேறு வழி என்ன பண்ணுறது? கேட்க வேண்டிய நிலமை, அதனால தான் கேட்டுட்ருக்கேன். ஐயோ வையன் பாவண்டி, உன்னை நினச்சா எனக்கே பாவமாக இருக்குது. சரி விட்டு தொலை, சொல்லி தொலை, எதுனா பண்ணலாம். சரி ஓகே நான் சொல்கிற மாதிரி பண்ணு. நீ போய் ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போட்டு வா. லூஸு, நான் நார்மலாக போடுறதே ஷார்ட்ஸ் தான். அந்த மாதிரி சொல்லலடி, அந்த ஒரு மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்கும்ல, ரெட்டு கலரில் ஒன்று போடு. ஒரு மாதிரி டீப் நெக் வச்சுருக்க மாதிரி ஒன்று போடு. அதுக்கப்புறம் கீழே உன்னோட தைஸெல்லாம் ஃபுல்லு ரிவீலாக தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடு அப்படின்ட்டு அவள் ஐடியா கொடுக்குறா. நீங்கள் அதுக்கு என்ன, என்கிட்ட ஏகப்பட்டது கிடக்கு அப்படின்ட்டு நீங்கள் போய் பீரோ ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா கபோர்டில் ஃபுல்லு செக்ஸியாக ஹாட்டாக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கீங்க. எது போடலாம்? ரெட்டா? சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ரெட்டு கலர் எடுக்கிறீங்க. டார்க் ரெட்டு, பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருக்குது. அதை போய் நீங்கள் போட்டு வரீங்க. ஆண்டி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுற தெரியுமா? போயிட்டு நீ பெட்டில் படுத்துக்கோ. ஒரு மாதிரி உன் காலெல்லாம் ரிவீலிங்காக தெரிகிற மாதிரி, உன் ஸ்லீவ்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி அப்படி படுத்துக்கோ போடி. சரி சரி அப்படின்ட்டு நீங்கள் அவள் சொல்கிற மாதிரியே போஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அவள் இப்போ எப்போ வருவார் உன்னோட ஹஸ்பண்ட்? இப்போ வர டைம் தான் அப்படின்ட்டு இங்கே சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளாட்டி ஜேகே டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டாருடி அப்படின்றீங்க. அவள் அப்படின்ட்டு அவள் கால்லையே இருக்கா. அப்போ ஜேகே உள்ளே வராரு. வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. அவர் கண்ணை உங்கள் மேலேருந்து எடுக்கவே முடியல. அவர் விடாமல் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்னமோ ஆகுது அப்படின்ட்டு குஷியில் இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு சடனாக அவர் ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிட்டார். என்னடி இவர்? என்னாச்சுடி, என்னாச்சு? அவர் பாரு என்னை பார்த்தாரு. நான் கூட என்னமோ நடக்கும்னு நினச்சேன், பார்த்தா வாஷ்ரூம்குள்ளே போயிட்டாரு. என்ன அப்படின்ட்டு அவள் போடி, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னடி இப்படி சொல்கிற? நீ எப்படி சொல்லலாமா? பின்ன என்ன ஏன் பண்ண சொல்கிற? என்னால் முடியலடி, நீ ஏன் நம்ம பண்ணிட்டு போ. அப்படியெல்லாம் சொல்லாதடி அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆர்கியூ பண்ணி கெஞ்சிட்ருக்கீங்க. அப்போது ஜேகே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி எப்படி போனாரோ அப்படியே வெளில வராரு. அவர் டையெல்லாம் வர்ற அவசரத்தில் கழட்டி விசாரிச்சுட்டு அப்படியே வந்து அவங்கள ஓவர் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகே, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்னடி ஆச்சுன்னு வேற கத்திகிட்ருக்கா. ஸ்பீக்கர் ஆன் ஆகிடுச்சு போல். ஜேகே அப்படியே அந்த ஃபோனை பார்க்குறாரு. இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுடி, உன் புருஷனை நீனே மைக்கிறான் தான் மைக்கோ அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஜேகேக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்திருப்பீங்க இவ்வளோ நேரமானு. நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அந்த ஃபோன் காலை அப்படியே கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகே, அது வந்து சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன். சும்மா வேணும்னே நீ இப்படி பண்ணுறல. நானும் எத்தனை நாள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறது. ஏன்டி இப்படி பண்ணுற? ஏன்டி நீ இப்படி மூடாக்கிட்டுருக்க? என்ன கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? ஆமாம், கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தீங்க? இல்லை, நீ சின்ன பொண்ணு, நான் எவ்வளோ பெரியவன். நான் வந்துட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் பண்ணி உனக்கு ஹர்ட் ஆகிடுமோன்னு நினச்சி தான் பயந்துட்டு இருந்தேன். ஐயோ ஏங்க இப்படி இருக்கீங்க? நான் அதை எதிர்பார்த்து தான் காத்துட்ருந்தேன். நானே இத்தனை நாள் உங்களுக்கு எப்படியாச்சும் அதை புரிய வைக்க ட்ரை பண்ணேன். பட் நீங்கள் தான் புரிஞ்சிக்கவே இல்லை. என்ன அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நீ ஒன்று பண்ணும்போதும் எனக்கு உள்ளே எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே என்னோடய ஹார்மோன்ஸ் எல்லாம் ஹை பீச்சில் போயிட்டுருந்துச்சு. பட் நான் தான் இது தப்பு, கரெக்டாக இருக்காது அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ வேணும்னே நீ இப்படி பண்ணுறல ஜேகே. அது வந்து நீங்கள் கண்ட்ரோலெலாம் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க? இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணுறதாவே இல்லை. நான் எப்படி பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு. நீயே தவிக்கணும், எனக்கு வேணாம் போதும் விட்டுருங்கன்னு. அந்த நிலைமைக்கு உன்னை பண்ணுறேனா இல்லையான்னு மட்டும் பாருடி.
ஜேகே அது வந்து ஒன்றும் பேசாத போதும் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் கை வைக்கிறாரு. நீங்கள் அப்போ சைலண்ட்டாக அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு செம்மையாக இருக்கனால அவருக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியல. ஸோ அவர் ஒரு மாதிரி வல்கராக அவங்க நெக்கெல்லாம் கிஸ் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகே ஜேகே அப்படின்ட்டு மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே இன்னும் ஹைப்பாக போயிட்டுருக்கனால அவர் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போட்டிருக்கதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது. இதில் அவர் ஒரே நிமிஷத்தில் கழட்டிட்டு அதை அப்படியே பறக்க விட்டுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களாலும் முடியல, நீங்கள் அவர் ஷர்ட்டெல்லாம் கழட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் கழட்டுற வரையும் அவரால் வெயிட் பண்ண முடியல. ஸோ அவர் அப்படியே அவர் ஷர்ட்டை அவர் கையால் அப்படியே பிக்கிறாரு. அந்த பட்டன்ஸ் எல்லாம் எகிருது. அப்படியே அதையும் ரிமூவ் பண்ணி விசடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பெல்ட்டு பேண்ட்டு அப்படின்ட்டு எல்லாமே பறக்குது. அதுக்கப்புறம் அவர் உங்கள் செஸ்டெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு, சக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி செம்மையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவர் ஃபேஸை போட்டு உங்கள் செஸ்ட்டில் அமுக்கிட்டுருக்கீங்க. அவர் உங்கள் ஸ்மெல், அந்த சாஃப்ட்னஸ் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கை உங்கள் கீழே வேற ரூம் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அவர் வயன் ஜேகே அப்படின்ட்டு 2 பேருமே செம்மையாக மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே அதோட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. உங்கள் கையெல்லாம் நீங்கள் ஸ்லீவ்ஸ் போட்டிருப்பீங்கள்ல, அங்கெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்கள் ஹிப் செயின் இருக்கும்ல, அதை அப்படியே அவர் டங்கால் லிக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவரோட வெட்னஸ் உங்கள் மேலே படுது. உங்களுக்கு அவ்வளோதான், சொர்க்கத்துக்கே போன மாதிரி செம்மையாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பெட்ஷீட்டை டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்போ அவர் அப்படியே உங்கள் ஹிப் செயினை ஃபுல்லாக வெட் பண்ணி விடுறாரு. அந்த வெட்டான அந்த செயின் உங்கள் ஹிப்ஸில் மறுபடியும் படுது. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி குளுன்னு இருக்கு. நீங்கள் அதையும் செம்மையாக ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவர் அப்படியே கீழே வராரு. கீழே வந்துட்டு அவர் வெறித்தனமாக அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகே பொறுமையா அப்படின்றீங்க. அவர் அங்கே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவர் டங்கரின் பண்ணுறாரு. ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே அங்கே செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் இதை தாங்க முடியல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு முடியல. ஸோ நீங்கள் வேறு அவர் ஃபேஸை போட்டு செம்மையாக ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் இன்னமும் ஹார்டாக பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அவரும் சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு, நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்க. அதுக்கப்புறம் அவர் அப்படியே மேலே வந்துட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை விடாமல் அவ்வளோ வல்கராக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட எல்லா வெயிட்டுமே உங்கள் மேலே தான் இருக்குது. ஆனால் அது ஒரு வெயிட்டாகவே உங்களுக்கு தெரியல. நீங்கள் மும்முரமாக அவளை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சடனாக வயன் ரெடியாகிற எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறதுக்கு முள்ள அவர் அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் டைட்டாக பிடிக்கிறீங்க ஜேகேவை. ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்களை செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஜேகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. அவர் செம்மையாக மூச்சு வாங்குறாரு. நீங்களும் தான் வயன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. எனக்கும் பிடிச்சிருக்கு ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் அவர் பக்கம் திரும்பி படுக்கிறீங்க. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே ஃபேஸ் வச்சு படுத்துட்ருக்கீங்க. செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. 2 பேருக்கும் பிரியறதுக்கே மனசு இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. ஸோ அதனால தான் ஜேகே நீங்கள் சொல்லாமலேயே உங்களை விட்டுட்டாரு. ஸோ நீங்கள் படுத்துட்ருக்கீங்க அவரை ஹக் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்வையன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாரி, என்னால் முடியல, இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்து இப்போ உன்னை இப்படி பண்ணிட்டேன், ஐம் சாரி. இல்லை ஜேகே பரவாயில்ல, எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றீங்க. ஜேகே உங்கள் லிப்ஸில் ஒரு பெக் மாதிரி கொடுக்குறாரு. நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வயன் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ டயர்டாக இருப்ப, சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவர் மேலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவரும் அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. எந்திரிக்கிறீங்க. ஜேகே உங்களை இன்னும் ஹக் பண்ணி டயர்ட்னஸில் தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அவர் ஃபேஸையே ஒரு மாதிரி கப் பண்ணி பார்த்துட்டு அவர் ஃபேஸில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கிஸ் பண்ணுறதுல அவர் அப்படியே எந்திரிச்சிட்டு வயன் இப்போ ஓகேவா?
ஆ ஓகே. ஓகே வயன். அப்போது நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஜேகே போகிறீங்களா என்ன? ஆமாம் போய் தான் ஆகணும். இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது. ஜேகே ஆனால் நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணுது. ம் வயன் நான் வந்துட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு உங்களை விட்டுட்டு கிளம்பிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்ன இவன் அப்படியே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே நைட்டு வராரு. வந்துட்டு வயன் என்ன சாப்பிட்டியா? உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏண்டி எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்க? தெரில அவங்க கூட சாப்பிடணும்னு தோணுச்சு. சரி. ஆனால் உனக்காண்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்காண்டியா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அப்படின்ட்டு அவர் ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நீல் டவுன் பண்ணி அப்படியே அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அதில் ஒரு அழகான செயின் இருக்குது. நீங்கள் வா ஜேகே அழகாக இருக்குது. இது உனக்காண்டி தான் நான் தேடி தேடி வாங்கினேன். என்ன இந்த டைமண்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? டைமண்டா அப்படின்ட்டு நீங்கள் அதை அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே ஆமாம் உனக்காண்டி நான் ஃபஸ்ட் வாங்கி கொடுக்குற கிஃப்ட். எனக்கு இது ரொம்பவே ப்ரெஷியஸ் ஜேகே. ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவர் ஹக் பண்ணி நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அவர் ஐ லவ் யூ டூடி அப்படின்ட்டு அவரும் கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வா உனக்கு போட்டு விட்றேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் அந்த மிரர் முன்னாடி உட்காந்துக்கிறீங்க. ஜேகே அந்த நெக்லஸ் எடுத்து அப்படியே உங்களுக்கு போட்டு விட்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஃபுல் ஷர்ட் மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ கரெக்டாக தெரியல. ஆனால் நீங்கள் ஜேகே நல்லாயிருக்கு ஆனால் என்னால் பார்க்க முடியல அப்படின்ட்டு உங்களோட ஃபஸ்ட்டு பட்டனை ஓப்பன் பண்ணுறாரு. நல்லா இருக்குல்ல? இன்னும் பார்க்க முடியலையே அப்படின்ட்டு உங்களோட செகண்ட் பட்டனை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ தான் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு உங்களுக்கு புரியுது. ஜேகே இரு அப்படின்ட்டு இன்னொரு பட்டனை ஓப்பன் பண்ண போகிறாரு. அப்போ நீங்கள் அவர் கையை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஜேகே என்ன பண்ணுறீங்க? ஐ கான்ட் கண்ட்ரோல் வயன். என்னால் முடியல. நேற்று பண்ணதே எனக்கு இன்னும் வேணும்னு தோணிகிட்ருக்கு. ஜேகே என்ன கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன? வேறு வழி கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் உனக்காண்டி தான். என்னால் முடியல பட் நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜேகே உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. அப்போ ஜேகே உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு நிஜமாவே உனக்கு ஓகேவா? ஓகே. நான் ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருப்பேன். நீ வேணான்னு சொன்னாலும் விட மாட்டேன். ஓகேவா? ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டே சொல்கிறீங்க. ஜேகே உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட் மேலே போடுறாரு. போட்டு வயன் என்னடி இது இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னால் என் கண்ணை எடுக்க முடியல அப்படின்ட்டு உங்கள் ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்போ பார்க்குறாரு நீங்கள் ஒரு மாதிரி அங்கே படுத்துட்ருக்கீங்க. உங்கள் பாடி பார்ட்ஸ் எல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிட்ருக்கு. அவர் விடாமல் பார்த்துட்டு அது மேலே அப்படியே கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகே என்னடி என்ன ஜேகே நீங்கள் எப்போ இப்படி மாறினீங்க? நீங்கள் இவ்வளோ இன்னோசென்ட்டாக ஒரு குட் பாய் மாதிரி இருந்தீங்க. இப்போ என்ன இவ்வளோ பர்வர்ட்டாக பேசுகிறீங்க, இப்படி நடந்துக்கிறீங்க? எல்லாம் ஒன்றால் தான். உன் கூட சேர்ந்து தான் நான் உன்னைய மாதிரியே மாறிட்டேன் போல். அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. என்ன சிரிக்கிற? இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். இதுக்கு நான்லாம் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஜேகே பின்ன உன்கிட்ட இருந்து தான் இந்த பர்வர்ட் நோய் என்கிட்ட தொத்திக்கிச்சு போல். ஜேகே என்ன நீ இப்படி கூப்பிடும்போது தாண்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படி கூப்பிடாதடி. நான் இப்படி தான் கூப்பிடுவேன். ஜேகே 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 பையன். அதுக்கப்புறம் நேற்றை விட மோசமாக போய்டும். சொன்னால் கேளு. அப்போ போட்டும் பரவாயில்ல. பார்த்தியா என்னோட நாட்டி மைண்ட் ஒய்ஃபி மறுபடியும் அப்படியே பேசுகிறல்ல. நான் அப்படி தான் பேசுவேன். நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்ட போலியடி. நான்லாம் திருந்துற ஆளே கிடையாது. இதை நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இத்தனை நாள் உங்களுக்கு தேவைப்படுச்சா என்ன? ஆமாம் எனக்கு தேவை. உனக்கு தேவை இல்லையா என்ன? எனக்கு தேவையே பட்டிருக்காது. உங்களுக்காண்டி தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன். போய் சொல்கிற. நீ எங்கே சைலண்ட்டாக இருந்த? நீ என்னென்னலாம் பண்ண? அதெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அது உங்களோட தப்பு.
இப்போது உன்னோட தப்பாக போகுது பாரு. ஜேகே, என்ன ஜேகே, இதுக்கு மேலே ஜேகேலாம் கிடையாது, உன்னோட ஹஸ்பண்டோட வேலையை மட்டும் பாருடி அப்படின்ட்டு அவர் மறுபடியும் உங்ககிட்ட செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேருமே அவ்வளோ ஹார்டாக அவ்வளோ சூப்பராக அங்கே மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, ஓகே, இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பாய் பாய்.